திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன கருவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அமமுக விரும்பும் தொகுதிகளின் விவரம் தன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என தெரிவித்தார். Hello. Mic check 1 2 3. நீங்கள் தான் ஊடகங்கள்ல எல்லாம் சீட்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா? அதாவது தொகுதி பங்கீடு சம்பந்தமாக எந்தெந்த தொகுதியை நான் கேட்குறேங்கிற லிஸ்ட்டு என்ன தவிர யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப ஊடகங்களில் நீங்களா ஏதோ தொகுதிகள் வந்ததாகவும் அதில் ஏதோ போட்டிகள் இருக்கா போடுறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் டெல்லி தலைவர்களை சந்திப்பதற்காக நான் செல்கிறேன். சார், எடப்பாடி அவர்கள் தான் கூட்டணி தலைவராக இருக்கும்பொழுது அமித்ஷா அவர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய காரணம் என்னன்னு கேட்குறேன். முதலமைச்சர் மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. முதலமைச்சர் சொல்கிறாரு இன்றைக்கி டெல்லியில் போய் எதிர்க்கட்சிகள்லாம் அங்கே போய் தான் பேச்சு, அது உண்மை அல்ல. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் திரு இபிஎஸ் அவர்களுடன் தொகுதிகள் பங்கீடு சம்பந்தமாக நாங்கள்லாம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குங்கிறத உங்கள் மூலம் தமிழ்நாடு முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்டிஏவுடைய ஆல் இண்டியா தலைமை யாருன்னா பிஜேபி. அதன் முக்கிய தலைவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்று அண்ணன் இபிஎஸ் போய் சந்தித்து வந்திருக்காரு. எனக்கு இன்றைக்கு வர சொல்லிய அழைப்பு என்பது 4 நாளுக்கு முன்பே வந்த அழைப்பு. அதனால் நீங்களாக தொகுதி பங்கீடுக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு நீங்களாக முடிவெடுத்தா, நீங்களே கேள்வியிலே லீட் கொடுத்தா அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களையும் மற்ற தலைவர்களையும் சந்திக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்னது போல 4 நாட்களில் சுமூகமாக எந்த ஒரு பிரச்சனையின்றி முடிவடைந்துவிடும். திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன கருவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார்.